எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த உங்க எல்லாருக்கும் 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கிரகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வக்கர நிவர்த்தி நிகழ்வு காரணமா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம். இது வரைக்கும் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்த தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்துல லாபகரமா அமையுங்க. உங்களுக்கு தற்காலிகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல பணி நிரந்தரம் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை குரு வாரி வழங்குறாருங்க. உங்களோட பணிபுரியவங்க கிட்ட இருந்த பகைமைத்தன்மை மாறுங்க. குரு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த போது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையாமல் மனதிற்கு கஷ்டமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவர் அதே 10ஆம் இடத்துல இப்ப இருந்துகிட்டு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு அந்த லாபஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுறதுனால உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்துல சனி இருந்துகிட்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இருந்து கொண்டிருக்கின்ற உடல் நல ஆரோக்கிய குறைவெல்லாம் குருவின் அமைப்பு காரணமா மறைஞ்சு போயிடுங்க. சிம்ம ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கும் குரு அதிபதியா இருக்கிறாருங்க. அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் குரு திகழ்கிறார். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த காலகட்டத்துல சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த அன்பர்கள் வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. கோச்சாரத்தில் குரு 10ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பழையது விலகி புதியது வரும் என்று கூறுவார்கள். அதனால பாத்தீங்கன்னா புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லங்க, புது விதத்துல புது வழிகள்ல பெருங்கொண்ட பணவரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்குதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா குரு தனக்காரகனுங்க, அவரு பணத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லங்க, சிம்மம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மம் ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதிங்க. யோகாதிபதி 10ஆம் இடத்துல பயணிக்கும் போது உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் பிச்சுக்கிட்டு உதருங்க. உங்களுக்கு பணவரவு பயங்கரமா இருக்குங்க. அதுவும் லாபத்தின் மூலமா வருங்க. உங்களோட உத்தியோகத்துல வேலை போயிட்டு இருந்தா கூட புது வேலை கண்டிப்பா உடனே கிடைக்குங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் பெருங்கொண்ட சுப கிரகங்க. அது மட்டும் இல்லாம தோஷமற்ற கிரகங்க. இன்னும் சொல்ல போனா குரு பகவானுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு எந்த விதமான கிரகமும் இல்லைங்க. பகைமைத்தன்மை இல்லாத ஒரே சிறப்பு வாய்ந்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தாங்க. இப்படிப்பட்ட குரு 10ல இருக்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதனால நீங்க இந்த காலகட்டத்துல எந்த பணியை செஞ்சாலும் அதுல லாபங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க. உங்களுக்கு இருக்கிற பணிகள்ல இருந்து கொண்டிருக்கிற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பாருங்க. பல்வேறு விதங்களான கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியில் இருந்து கொண்டு இந்த விஷயத்தை முடிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பணிகளை கூட இந்த காலகட்டத்துல எளிமையா சிறிதளவான முயற்சியிலேயே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அற்புதமான அருமையான அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குரு எந்த இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்வார் என்பது மட்டும் இல்லாமல் தற்போது உங்களுடைய லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை இல்லாம தொழில் இல்லாம வியாபாரம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இதுல நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து அஷ்டம சனியாக பயணித்து பயங்கரமான கஷ்டங்களை கொடுப்பாருங்க. ஆனா அந்த டைம்ல முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படின்றதுனால அஷ்டம சனியின் பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடுங்க. தற்போது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க. கடந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இடையில சுமார் ஒரு 4 மாதம் வக்கர நிலையில இருந்தாருங்க. 2025 பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து குரு வக்கரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில பயணிக்க இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல வக்கரம் நிவர்த்தி பெற்று பயணிக்கக்கூடிய குரு 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரையில உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல நேர்கதியில சஞ்சரிச்சுக்கிட்டு அமோகமான வளர்ச்சிகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாருங்க. நவகிரகத்திலேயே மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகம் மட்டும் இல்லாம தோஷமற்ற கிரகம் அப்படின்னா அது குருதாங்க. சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவரும் குருதாங்க. ஜீவகாரகன் என்று திகழக்கூடியவரும் இந்த குருதாங்க. இந்த பூலோகத்துல ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாம அது சுவாசித்து உயிர் வாழறதுக்கும் காரணக்கர்த்தா குருதாங்க. அந்த அளவுக்கு மனித குலத்துக்கும் இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருதாங்க. பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தோட ஆதிபத்தியத்துல இருக்கிற குறையெல்லாம் தீர்த்து வச்சிருவாருங்க. அது மட்டும் இல்லங்க, குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு. கோடி நன்மைகள் மட்டும் இல்லங்க, பணவரவுகள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம கோடி தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு தற்போது சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க.
2025 பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 100 நாட்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள், காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சனி உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல கண்டக சனியா அமர்ந்து கொண்டு பல்வேறு விதங்களான கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லங்க, உங்களோட ஜென்ம ராசியை சனி பாக்குறாருங்க. சனி பார்க்கும் இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய கண்டிஸ்டி இருக்குங்க. 2023 மாதத்துல இருந்து சனி 7ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல்வேறு விதங்களான தோஷங்கள்லாம் உங்களை வாட்டி வளைச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த தருணத்துல குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சற்று சாதக பலன்களை கொடுக்கறதுக்கு கம்மிதாங்க. ஆனா இப்ப குரு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல நேர்கதியில ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாருங்க. அதனால இந்த காலகட்டத்தில இருந்தே உங்களுக்கு குரு லாபஸ்தானத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுவாருங்க. அதனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையுங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்றதுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை குரு வாரி வழங்குறாருங்க. இதுவரைக்கும் உங்களுடைய உத்தியோகம், வர்த்தகம், தொழில் போன்றவற்றில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் கஷ்ட நஷ்டங்களும் இந்த தருணத்துல விலகுங்க. உங்களுடைய உத்தியோகம், தொழில், வர்த்தகம் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா லாபங்கள் பெருகுங்க, பணவரவு அதிகரிக்குங்க. ஏன்னா தனக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி 10ஆம் இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. இது வரைக்கும் நீங்க உத்தியோகம் செய்யற இடத்துல மேல் அதிகாரிங்க, நிர்வாகத்தினர்கள், சக ஊழியர்கள் இவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி அவர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, உத்தியோகத்துல பதவி உயர்வு, வருமான உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை இந்த தருணத்துல நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற வரையில் சில பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்றாலும் ஒரு சில விஷயங்களில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் வேலை இழப்பு, வேலையில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் என்றாலும் அவற்றிற்கெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றாலும் இப்படிப்பட்ட வேலை மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு 11ஆம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுவதால் உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் உண்டு. இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும், சிக்கல்களும், சிரமங்களும், கஷ்ட நஷ்டங்களும், காரிய தடை தாமதங்களும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். குரு பகவான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை தன்னுடைய பஞ்சம பார்வையால், 5ஆம் பார்வையால் பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் தனக்காரகன் குரு தனஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் பணவரவுகள் அற்புதமாக அருமையாக முன்னேற்றங்களை சந்திக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய அற்புதமான வசீகரமான பேச்சால் அடுத்தவர்களை மயக்கி உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் பேச்சின் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும், சிக்கல்களும், சிரமங்களும் விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். ஏனெனில் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி அன்பு, பாசம், காதல், அந்யோன்யம், கட்டில் சுகம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளை, எண்ணங்களை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பதால் உறவுகள் பலப்பட்டு மனதில், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் அந்த தருணத்தில் விலகும். வராத பணம் உங்களை வந்து சேரும். பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலைன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான உச்சநிலைக்கு போகுங்க. ஆமாங்க, பண தன வழியில மிகப்பெரிய அளவிலான திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு குருவால் வந்து சேருங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான சொந்த தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் லாபத்தின் மூலமா அதிகரிக்குங்க. அற்புதமான முன்னேற்றங்களை பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணப்புழக்கங்களின் அதிகரிப்பின் பலன்களை முழுவதுமாக நீங்க அனுபவிக்க முடியுங்க. ஆமாங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பா கருதப்படுதுங்க. ஏன்னா குரு பார்க்கிங் கோடி நன்மைகள் உண்டு, கோடி தோஷங்கள் விலகுங்க. இது மட்டும் இல்லங்க, குரு 10ல உட்காந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை நேரடியா பாக்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய், கல்வி, வண்டி வாகனம், விவசாயம், வியாபாரம் போன்றவற்றை குறிக்கக்கூடியதுங்க. இப்படிப்பட்ட இடத்தை குரு பார்த்து பலப்படுத்துறதுனால இந்த காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் வீடு, நிலம், சொத்து, வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியுங்க. இந்த காலத்துல புதிய வீடு கட்ட முடியுங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாம இழுபறியில இருந்ததை கட்டி முடிக்க முடியுங்க. சொத்துக்களை வாங்க நினைச்சு அதை உங்க பேர்ல பதிவு செய்ய முடியாம இருந்ததை இந்த காலகட்டத்துல உங்க பேர்ல பதிவு செய்ய முடியுங்க.
படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விஷயத்துல நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டுங்க. உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அற்புதமா இருக்குங்க. தாய் வழி வந்த உறவுகளால உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைஞ்சு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல சுபவிசேஷ பேச்சுகள் நன்மையில் முடியுங்க. இந்த தருணத்துல உங்களுக்கு சொத்துக்கள் சேருங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரண சத்துருஸ்தானத்தையும் பாக்குறாருங்க. அதனால சொத்து வகையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தேர்வு கிடைக்குங்க. அது உங்களுக்கு லாபகரமா அமையுங்க. உங்களுக்கு இருக்கிற வழக்கு எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பழைய கடன்களை அடிச்சு உங்களுடைய மனசுல நிம்மதி பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாம புதிய கடன்களை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எதிரிகளின் தாக்கங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. இந்த தருணத்துல உங்களுடைய எதிரிகள்லாம் துண்டகானா துணிய காணான்னு ஓடுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகம் எல்லாம் இருக்குதுங்க. டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை பெர்மனன்ட் ஆகுங்க. 10ல குரு இருந்தாலும் அவர் பாக்குற இந்த 3 பார்வை இருக்குது பாருங்க. இந்த 3 இடத்தை பலப்படுத்துறதுனால அமோகமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டுங்க. இவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் கஷ்ட நஷ்டமும் காணாம போவாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பிரம்மாண்டமா இருக்குங்க. அந்த வகையில உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. வருங்காலங்களில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்குங்க, கெட்டதெல்லாம் விலகும்.